ஸோ கைஸ் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்மளுடைய ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஷோஸ்லேருந்து இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி ஜான்சனோட நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அப்கமிங் ரிலீசஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் அப்டேட் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ டபிள்யூ பட்டாலும் திருந்த மாட்டானுங்கன்ற மாதிரி தான் ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அப்படி என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணிடுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம்ஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் அட்ரஸ் பண்ணி ஆகணும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 8000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி இப்போ 8.15 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நான் உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி ஆகணும். ஃபுல் கிரெடிட்ஸ் உங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். நான் என்ன தான் ஃபுல் டைமாக வீடியோ போட்டாலும் இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கான காரணம் நீங்கள் தான். ஸோ எனக்கு வந்த வியூஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. நிறையா பேர் கமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போடுறீங்க. ஸோ நல்ல விதமாக போகிறீங்க, கெட்ட விதமாக போகிறீங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன திட்டுறீங்களா, நீங்கள் வந்து என்ன பாராட்டுங்களா, அது முக்கியமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணுறீங்க, அதுவே எனக்கு போதும். ஸோ அதுக்காகவே ரொம்ப தேங்க்ஸ்ன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். நம்ம இதோட நிற்க போகிறது கிடையாது. இதுக்கப்புறமாவும் நம்ம நிறையா இது பார்க்க போகிறோம். ஸோ 100K பார்க்க போகிறோம், மில்லியனும் பார்க்கணும். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தே ஆகணுன்றது என்னோட விஷ். நீங்கள் இருக்கீங்க, கண்டிப்பாக இதை சாத்தியப்படுத்தலான்றது தான். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணிடுறோம். ஸோ நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராலேருந்து தான். ஸோ நாளைக்கு நடக்க போகிற ரால வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்ட்ராக்ட் சைனிங்லேருந்து நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ நாளைக்கு நடக்க போகிற ரால வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் ஜேக்கப் ஃபர்ட் நடக்க போதில்ல. ஸோ அந்த மேட்ச்க்கான கான்ட்ராக்ட் சைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா சால்ருக்கும் அவங்களுடைய ரா கான்ட்ராக்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ண போகிறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆஸ்காக்கும் யூஎஸ்கேக்குமான ஒரு சிட் டவுன் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒபாஃபெமே ஒரு ஓப்பன் சேலஞ்ச் பண்ண போறாரு. அண்ட் ஆல்சோ ஃபின் பாலர் வர்சஸ் ஜேடி மெக்டானுக்கான சிங்கிள்ஸ் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் பென்டா ஜியோன் யுவன்ஸ் வர்சஸ் ரூசேவ் ஏதம் பேச்சுக்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ இந்த வாரம் ரால் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கண்ட பேக்லாஷ்க்காக டபிள்யூசிலேருந்து 5 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது போக 2 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி டபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணலாம். அந்த மேட்ச் என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் கால் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டபிள்யூ ரிலீசஸ் இருந்து பார்த்துடலாம். ஸோ என்னென்ன சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ ரிலீஸ் பண்ணாங்கன்றதை நான் ப்ரீவியஸ் அப்டேட் வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த அப்டேட் போக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டார்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ கைரி சேனியா ரிலீஸ் ஆனாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நான் காலில் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்ம லேட்டஸ்ட்டாக பார்த்துருந்தா நியூ டே அண்ட் ஆல்சோ எம்எஃப்டியை சேர்ந்த டாங்காலுவா இவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். இப்போ வரைக்கும் கண்ட இவங்க 2 பேரோட ரிலீசஸ்க்கான ரீசன் என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் நமக்கு இன்சைடர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, கோஃபி கிங்ஸ்டனும் நம்ம ஜேவியர் வுட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டியராக தான் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ விட்டு போனாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அவங்க போனதுக்கான ரீசன் என்னன்னு கேட்கும்போது டிகேஓடைய ஒரு சில கான்ட்ராக்ட் இஷ்யூஸும் அண்ட் ஆல்சோ அவங்க பண்ணுற ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கலையாமா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் டபிள்யூடபிள்யூ விட்டு போனாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நியூ டே வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ அமுச்சு விடல, அவங்களா வாலண்டியராக ரிலீஸ் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிச் காலனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரிச் காலன் பிக்கி இன்ஜுரி பண்ணி விட்டார்ல. ஸோ அவரால் இப்போ ரெஸ்லிங்கே பண்ண முடியாது நான் இப்போ, அதனால தான் நியூ டேயோட ஸ்டோர்லேருந்து எல்லாம் போச்சுன்ற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாவம் அந்த மனுஷன் இதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்ற மாதிரி தான் இருந்துருந்துச்சு. இவங்க ரிலீஸ் பண்ணதுக்கு இவங்க ரிலீஸ் பண்ணிட்டு போனதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்ற மாதிரி ரிச் காலன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ கமிங் வித் எம்எஃப்டி. ஸோ இந்த சைடு எம்எஃப்டி வந்தோம்னா டாமாலுவா இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து போனாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கும் போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ இவங்க 2 பேரையும் வாலண்டியராக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்களாமா. ஸோ மணி கட்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ரிலீஸ் பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. டபிள்யூ இப்போ வரைக்கும் கண்ட ஒரு 25 சூப்பர் ஸ்டார்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்றதை பார்த்துருந்தோம். அவங்க லிஸ்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாங்காலுவா வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சாரி, இவங்க பேரை நான் அதை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா கூட தெரில, இவங்க என்னடா பேர் வைக்கிறீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க 2 பேரையும் மணி கட்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நியூ டே சேர்ந்த கோஃபி கிங்ஸ்டன் ஆல்சோ ஜேவியர் வுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களா டபிள்யூ கிட்ட ரிலீஸ் கேட்டு தான் வாங்கிட்டு போனதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸஸ் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நியூ டே டபிள்யூ விட்டு போனது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க கெரியர் மேம்பட்டுன்றதுக்காக டபிள்யூ விட்டு போனால் சந்தோஷம் தான். ஏங்க இவங்க பேரை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். டாமாட்டோங்க என்ன டபிள்யூல தான் இருக்காரு. ஸோ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜேசி மெட்ரோ ஐ திங்க். ஸோ ஜேசி மெட்ரோவே வந்து பார்த்தீங்கன்னா டாங்காலுவாவே தான் டபிள்யூ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் கரண்டாக. அண்ட் ஆல்சோ இவங்க போஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலோசிக்கா வந்து ஸ்டோரியில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் டேக் பண்ணியிருக்காரு. ஃபேமிலி ஃபார் ஓவர்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் டேக் போட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. ஸ்டில்னும் அவருடைய சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலோசிக்காவை காட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும். கைஸ் அண்ட் ஆல்சோ நம்ம பார்த்துருந்தோம். ஸோ டபிள்யூ மெயின் ராஸ்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது போக என்எக்ஸ்டிலேயுமே ஒரு சில ரிலீசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. என்எக்ஸ்டியில் ஏன் ரிலீசஸ் நடந்துச்சுன்ற மாதிரி கேட்கும்போது இது ரிலேட்டட் அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. நமக்கு ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ டபிள்யூ ஸ்டார் அந்த என்எக்ஸ்டி ஸ்டார்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து ஒரு சில டாஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணாங்களாமா. அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ணனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. என்எக்ஸ்டி டேலண்ட்ஸ் ரிலீஸை பொறுத்த வரைக்கும் மணி பிரச்சனை கிடையாது. ஸோ மணியை பற்றி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணல. பட் இருந்தாலும்
அவங்க டேலண்ட் அண்ட் ஆல்சோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரிலீஸ் பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ NXT டேலண்ட்ஸ் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மணி சேவ் பண்ணுறதுக்காகலாம் எனக்கு தெரிஞ்சு WWE ரிலீஸ் பண்ண மெயின் ரஸ்டர் ஸ்டார்ஸ்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அதிகமாக பே பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. NXT ஸ்டார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எல்லாத்துக்கும் பேசிக் சேலரியாக தான் இருக்கும். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஏற்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்கதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கடைசியாக மெயின் அப்டேட்ஸ் பார்த்தலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம சினேஷன் லீடர் ஜான் சீனா ரிலேட்டட் தான். ஸோ நம்மளுடைய கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஜான் சீனா அவருடைய நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. இதை பற்றி பேசும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ WWE வந்து பார்த்தீங்கன்னா டாம்பாக்கு ரிலீஸ் ஆகுதுன்றதை ரிட்டர்ன் ஆகுதுன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா டாம்பால இருக்க போகிறன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இப்போ வரைக்கும் கண்ட என்ன விஷயம் நடந்திருக்குன்னா இது வந்து WWE அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. WWE இப்போ வரைக்கும் கரண்டாக அப்கமிங் பேக்லாஷ் பேப்பருக்கு நம்ம சீனாவை வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சீனாவை வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணி மென்ஷன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா WWE போட்டிருக்காங்க. நான் ப்ரீவியஸ் அப்டேட் வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன். ஜான்சன் ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவர் வந்து பேக்லாஷ் வருவேன்ற மாதிரி சொல்லியிருந்தாருன்றதை சொல்லியிருந்தேன். அதனால் ஸ்ப்ரிங் கண்ட WWE அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ஜான்சனை வந்து பார்த்தீங்கன்னா WWE பேக்லாஷ் 2026 இருக்க போகிறாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேட்ச்லாம் கம்ப்ளீட் பண்ண மாட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாருன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெண்டாவது நம்ம WWE ரிலேட்டட் பார்க்க வேண்டியது இருக்குது. WWE எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டானுங்கன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் கரண்டாக மீண்டும் பேக்லாஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செலிபிரிட்டியோட இன்வால்மெண்ட்டை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண போகிறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா WWE சோர்சஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டியோட இன்வால்மெண்ட் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்களாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் இது வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருந்தனால தான் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக WWE அப்கமிங் ஷோஸில் கொண்டு வரலன்றதை சொல்லியிருக்காங்க. பட் WWE மீண்டும் இந்த செலிபிரிட்டி இன்வால்மெண்ட்டை கொண்டு வர போகிறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் ஸ்டார்ஸ் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா ஸோ பேட் பனி, லோகன் பாலை விட்டுருங்க. லோகன் பால் இப்போ கண்டா ஃபுல் டைம் ரெஸ்லர் ஆகிட்டாரு. ஜெல்லி ரோல், பேட் மெக்கஃபே அண்ட் ஆல்சோ நம்ம இலியாச்சி இவங்க மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து WWE ஷோஸில் யூஸ் பண்ண போகிறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. இவங்க எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டானுங்க. ஃபைனலி நம்ம OTC ரோமன் ரெயின்ஸ் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம OTC ரோமன் ரெயின்ஸை பல ஷோஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாஷ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரா எபிசோடுமே வரப்போறாருன்றதை பார்த்துருந்தோம். அண்ட் ஆல்சோ நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் பேப்பரிவுக்குமே ரோமன் ரெயின்ஸ் இருப்பாருன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணோம். WWE லேட்டரில் ஜூன் மந்தோட ஷெடியூல் எல்லாத்துலேயுமே வந்து ரோமன் ரெயின்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல இப்போ வரைக்கும் கரண்டாக ரோமன் ரெயின்ஸோட ஷெடியூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதை அவங்க இண்டிகேட் பண்ணுற விதமாக இப்போ வரைக்கும் கண்ட ஷோஸில் எல்லாத்தையும் ரோமன் ரெயின்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கல்ல, அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம OTCயோட பிக்சர்ஸ் அண்ட் ஆல்சோ நேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் அது போக அதுக்கு முன்னாடி நடக்க போகிற ரா எபிசோட் எல்லாத்துலேயுமே வந்து ரோமன் ரெயின்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் February ஜூன் மந்த் 28 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. 27 தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நைட்டு ஸ்டீம் ஆகும், அவங்களுக்கு நைட்டு நமக்கு நைட்டு 10 அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஜூன் 27 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் பேப்பரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நடக்க போகிற ரா எபிசோடு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம OTCயை புல் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கரெக்டாக மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா ஸோ ஜூன் 1 நடக்க போகிற ரா எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா டர்னில் நடக்க போகுது. அந்த ரா எபிசோடுக்கு ரோமன் ரெயின்ஸை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ லாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஜூன் 8 ரா வந்து பாரிஸில் நடக்க போகுது. அது போக ஜூன் 15 அப்போ பால்டமோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரா எபிசோடு நடக்க போகுது. ஜூன் 22 லண்டனில் ஒரு ரா எபிசோடு நடக்க போகுது. ஸோ இந்த எபிசோட்ஸ் எல்லாத்துக்குமே ரோமன் ரெயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா WWE கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி கேட்கும்போது நிறைய ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஒரு சில கட்டங்களில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது TKO கூட ஒரு சில பிரச்சனைகள் ரோமன் ரெயின்ஸுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குதுன்றதை சொல்கிறாங்க. இன்னொரு கட்டமான பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா USA அவுட் சைட் போகிறது அவர் ஹெல்த்துக்கு கரெக்ட் கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட இம்யூனிட்டி ரொம்ப அவர் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறது கொஞ்சம் ரிஸ்க் தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மூணாவது கட்டத்து பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் இருக்குது. அது போக நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் பேப்பரில் கிங் ஆஃப் த ரிங் இந்த மாதிரி சாம்பியன்ஷிப் வந்து க்ரௌன் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ அந்த இடத்துல தேவையில்லாமல் நம்ம ரோமன் ரெயின்ஸை இன்வால்வ் பண்ண வேணாம், கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரு ரெஸ்க் கொடுத்துடலாம்ன்றனால தான் WWE பண்ணதான் இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் முன்னாடி ரா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ரோமன் நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் இருக்க மாட்டாருன்றதான் தெரியுது. அண்ட் ஆல்சோ நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் பேப்பரில் கிங் ஆஃப் த ரிங்கும் நடக்கும், அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் வேறு இருக்கா. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு இது பண்ணால் ஸோ ஓரளவுக்கு சாம்பியன்ஷிப் ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதிப்பை குறைக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ஒன்றுக்கு மெயின் ஈவென்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றுக்கு கிக் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏன் தேவையில்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை வந்து மென்ஷன் பண்ண வேணாம், ஸோ ரோமன் ரெயின்ஸ் அப்கமிங் ஷோவில் கொண்டு வரலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்களாமா. இது என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஸோ அப்கமிங் வீடியோஸ் வரும். நீங்களும் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஸ்டே சேஃப். வாட்டா.